ஆண்டவருக்காக இன்னைக்கு தவக்காலத்தோட 25வது நாள்ல அவருக்கு ஒரு 100 ஸ்தோத்திர பலிய சொல்லலாமா? தவக்காலத்தோட 25வது நாள் தியானத்துக்கு என்னோட சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆண்டவருக்காக ஒரு 100 ஸ்தோத்திர பலி சொல்ல போறோம். கண்ணை மூடிட்டு மனசை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுட்டு நான் சொல்ல சொல்ல நீங்களும் கூடவே சேர்ந்து சொல்லுங்க. நீங்க சொல்லலினாலும் பரவாயில்ல, இதை அப்படியே அமைதியா கண்ணை மூடி நிதானமா கேளுங்க. ஆரம்பிக்கலாம். என்னை உருவாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை மீட்டெடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் உருவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்தியமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கும் நிறைந்திருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாத அன்பு கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளுக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்களுக்காக மரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை வென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ அப்பமே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம். வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான திராட்சைக் கொடியே உமக்கு ஸ்தோத்திரம். என் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம். என் இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். என் மத்தியாஸ்தரே உமக்கு ஸ்தோத்திரம். என் மணவாளனே உமக்கு ஸ்தோத்திரம். யூதராஜ சிங்கமே உமக்கு ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே உமக்கு ஸ்தோத்திரம். பகலவனின் ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம். என் விடிவெள்ளி நட்சத்திரமே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காகவும் ஸ்தோத்திரம். என்னை நிழல் போல பின்பற்றுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் உயர்ந்த அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம். என் கோட்டையே உமக்கு ஸ்தோத்திரம். என் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம். என் இரட்சண்ய கொம்பே உமக்கு ஸ்தோத்திரம். பகலில் மேக தூணாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரவில் அக்கினி தூணாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தூங்காமல் காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை கண்மணி போல காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீமைக்கு என்னை தப்புவிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எதிரிகளின் கையிலிருந்து என்னை தப்புவிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் கால்கள் இடராதபடி காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சோதனையிலிருந்து என்னை தாங்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியில் சுகம் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பலவீனத்தில் பலன் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யுத்தம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயத்தை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பயத்தை போக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சமாதானம் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
என் தேவைகளை சந்திப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வேண்டுதல்களை கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நன்மையும் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாத்திரத்தை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வழிகளையெல்லாம் செம்மையாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் குறைகளை நிறைவாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஞானத்தை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். புத்தியை புகட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை வழிநடத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் கண்ணீரை துடைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆறுதல் அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தனிமையில் என்னோடு இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் தந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உரிய நேரத்தில் பதில் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் போராட்டங்களை முடிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். புது கிருபையை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு புதுபலன் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தேற்றுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்குள் வாசம் பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக வாழ்வு தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய மகிழ்ச்சியை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பயணங்களில் என் கூடவே இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தலையாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெட்கப்பட்டு போகாமல் காக்கும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். உன் இரத்தத்தால் என்னை கழுவினீரே உமக்கு ஸ்தோத்திரம். மன்னிப்பு வழங்கிய தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தில் என்னை பயன்படுத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் துதிக்கு வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒருபோதும் கைவிடாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் வரப்போகும் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை அழைத்து செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்துக்கு பின் வாழ்வு தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் துதிக்கப்பட வேண்டிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ நண்பர்களே, இப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக ஒரு 100 ஸ்தோத்திர பலியை சொன்னோம். இப்பதான் தவக்காலம் தொடங்கின மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 25 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 25 நாள்லயும் தொடர்ந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுவே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதமா நான் நினைக்கிறேன். முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு 25வது நாள் வரைக்கும் யாராச்சும் இந்த வீடியோவை கண்டினியூஸா பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு தவக்காலத்தோட 26வது நாள் இன்னுமாக ஒரு சத்தியத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்க கூடயும் உங்க குடும்பத்து கூடயும் இருக்கட்டும். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆமென்.